நாடெங்கிலும் காரைக்குடியில் ஒரு ஓரத்தில் இன்னும் உங்கள் மகன் பேசுகிறேன் நினைக்கக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழ் குடிக்குமாகத்தான் உங்கள் மகனை இதை பேசுகிறேன். நீங்கள் படித்த பிள்ளைகள், நீங்கள் நினைத்தால் ஒரு மகத்தான மாற்றத்தை இங்கே கொண்டு வர முடியும். ஒரு தம்பி ஒரு கவிதை போல எழுதியிருந்தான், இங்கே படித்தவனுக்கு மதிப்பில்லை, நடித்தவனுக்குத்தான் மதிப்பு இருக்கிறது. காரணம், படித்தவனும் நடித்தவனை நாடாள கூப்பிடுவதால் படித்தவனுக்கு மதிப்பில்லை என்று. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் நடிப்பவர்களை தேடி தேடி இந்த நாட்டில் பிறக்கிறது கரிதாக பிறந்த மகத்தான தலைவன் நம் அப்பன் நல்லகண்ணுவை நீங்கள் மறந்து விட்டீர்கள். அவனை 100 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு மகானை யார் என்று தெரியாமல் தோக்கடித்து, அவர் சட்டமன்றத்தில் தோக்கடித்தீர்கள், பாராளுமன்ற தோக்கடித்தீர்கள். 7 ஆண்டுகள் நாட்டு விடுதலைக்கு சிறையில் இருந்த மகனை ஒரு வார்டு கவுன்சிலராக கூட வெல்லவன். விடுதலை போராட்டத்தில் ஒரு நாள் கூட பங்கெடுக்காதவனை 25 ஆண்டுகள் ஆள வைத்து எல்லாரையும் கடற்கரையில் சமாதி கட்டி படுக்க வைத்தீர்கள். என்னவோ ஒண்ணு. எனவே என் அன்பு பெற்றோர்கள், நான் எனக்கு ஓட்டு கேட்கல, உங்களுக்கு தான். என் வெற்றி இல்லை. நீங்க கைச்சினத்துக்கு போட்டிய மாங்குடிக்கு அவர் வென்றாரு, நீங்க தோற்றீரு. சகோதரர் கார்த்தி சிதம்பரத்துக்கு போட்டிய அவர் எம்பியானார், வென்று நீங்க தோற்று போனீங்க. ஐயா பா சிதம்பரத்துக்கு போட்டீங்க, நானே கைச்சினத்துக்கு வேலை செஞ்சு எங்க அம்பாலாம் காங்கிரஸ் தான் போட்டோம். பல முறை அமைச்சரானாரு, அவர் வென்றாரு, நீங்க தோற்றீரு. ஒன்றும் கிடையாது. 3 முறை மத்தியிலே அமைச்சராக இருந்தவருடைய ஊர்நிதி அவனை காட்டிடு. சொல்லுப்பா, சொல்லு. 3 முறை இந்திய நாட்டின் பெருநாட்டினுடைய நிதியமைச்சர், உள்துறை அமைச்சர் இருந்தார். காரைக்குடின்னு ஊரு எங்க இருக்குன்னு அவனுக்கா தெரியுமாங்க? ஒரு பதவியில் இல்லாத மகன், சாதாரண மகன், காரைக்குடியில போட்டின உடனே உலகத்துல காரைக்குடி தெரியாத ஒருத்தர் இருக்கானுங்கள். எனக்கே தெரியாது. இந்த மகனை வெல்ல வைக்க ஜப்பான்ல இருந்து, துபாயில இருந்து, அமெரிக்கால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, ஹாங்காங்ல இருந்து, அரபு நாட்டில இருந்து, லண்டன்ல இருந்து, ஈழத்திலிருந்து, இலங்கையிலிருந்து, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் இங்க வந்து ஊடுருவிய பிள்ளைகள் வெயில்ல நின்று வெல்ல வைக்க நினைக்கிறான். ஏன் என் வெற்றி அவன் வெற்றி, என் வெற்றி உன் வெற்றி, என் வெற்றி தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி. அதனால அவன் நினைக்கிறான். அதனால மாற்றத்தை எங்களிலிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறோம், இந்த மண்ணிலிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறோம். வாக்கு என்பது நம்மை காக்கணும், நம் மொழியை காக்கணும், நம் இனத்தை காக்கணும், இனத்தின் மானத்தை காக்கணும், மண்ணை காக்கணும், மண்ணின் வளத்தை காக்கணும், மக்களை காக்கணும், மக்கள் நலத்தை காக்கணும், மலையை காக்கணும், காட்டை காக்கணும், மேட்டை காக்கணும், கடலை காக்கணும், எல்லாவற்றையும் காக்க வேண்டும். வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும். அதற்கு உங்கள் வாக்கு பயன்பட வேண்டும். வாக்கு என்பது ஜனநாயகத்தில் வலிமை மிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக என் அன்பு சொந்தங்கள் தூக்க வேண்டும். அதுதான் மாற்றம்.